ஃபைனலாக ரூம்லேருந்து கிளம்பிட்டு தனுஷ்கோடி பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், இந்த சைடும் கடல், இந்த சைடும் கடல், நடுவில் பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. என்ன இங்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, காற்று சரியான காற்று அடிக்குது. நான் ஏன் இந்த பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மணல் அப்படியே ஃபுல்லாக கால் கை எல்லாத்துலேயும் அடிக்குது. வண்டி சுத்தமாகவே ஓட்ட முடியல. லக்கிலி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சன்ரைஸ் உதயமாகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். நீங்கள் அந்த சன்ரைஸ் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டணும்ல, இங்கே பாருங்களேன், சரியாக வேறு லெவலில் இருக்குல்ல. அது கழுகு, அது அப்படியே மீனை கொத்தி சாப்பிடுது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் அது கொத்தி சாப்பிட்றது எடுக்கணுன்ட்டு, ஆனால் ரொம்ப லாங்குனால அது எடுக்க முடியல. ஆனால் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பீச்சில் வந்து இறங்கியிருக்கோம். இறங்குறப்ப பார்த்திங்கன்னா இறங்குறதுக்குள்ள வழியெலாம் கிடையாது, அது பாறை போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாறையிலே தான் இறங்கி இங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இறங்கி நடந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இதுவும் நம்ம இப்போ பீச்சுக்குள்ளே இருக்கிறோம். உள்ளே கடலுக்கு நடுவில் நிற்கிறோன்னு பார்த்துங்களேன். அப்படி கடல் தண்ணி இருக்குது, அதுக்கு மேலே வந்து நம்ம நிற்கிறோம். வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிலேருந்து கிளம்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 o'clock வாங்க, யாருன்னா வரதா இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக சன்ரைஸ் பார்த்துட்டு அந்த பீச்சில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. அது அப்படியே நம்ம விளாண்டுக்கிட்டே ஜாலியாக அப்படியே போயிடுது. என்ன அப்படின்னா, அந்த சங்குலாம் கீழே கொட்டி கிடக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். கடலுக்குள்ளே நடக்க பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி பார்த்திங்கன்னா இடுப்பளவு தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே வந்து இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், 1 kilometers வரைக்கும் நம்ம வந்து நடந்துகிட்டே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் ஃபுட்டு அதெல்லாம் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வேணும் அப்படின்னா வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போது தனுஷ்கோடியை தாண்டி வந்துட்டோம். ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு அப்துல் கலாம் ஐயாவை வந்து பார்க்க போகிறோம். உள்ளே போயிட்டு அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஒரு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்னன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றப்போ அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுன்றதே வேறு லெவலில். அது நம்ம இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு தான் கிளம்புறோம். பைக்கு எங்கடா நிப்பாட்டுறது? பைக் எங்கே நிப்பாட்டுறது? யாரும் இங்கே பக்கத்தில் பைக் நிப்பாட்டலையே. இல்லைங்க, பைக்குக்கு தனி இடம் கொடுத்துருக்கலாம். இல்லை, ஈரத்துணி போகிறங்காட்டி காய வச்சுருவேன். அதுங்களாட்டி இது ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னோம்ல.
போய் பார்த்தா அங்கே கேமரா மொபைல் எதுவுமே அலோடு இல்லைன்ட்டாங்க. போகிறப்பே பிடிங்கி வச்சுருப்போம் அப்படின்ட்டாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்மனாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் ரொம்ப ஃபீலிங் உங்களுக்கு காட்ட முடியலையே அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒன்றுனா, நீங்கள் பாம்பன் பாலத்துக்கு மேலே எத்தனை வாட்டி ஏறினாலும் இறங்கினாலும் சரி, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி கிராஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா இங்கேயே எங்களுக்கு 1/2 hourக்கு மேலே டைம் ஆயிடுச்சு. நாங்கள் நிற்க இது கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி ட்ராவல் பண்ணியிருப்போம் இந்த பாலத்துலேயே. அப்படி ட்ராவல் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நின்று தான் போனோம். சரி என்ன பண்ணுறது, ஒரு வாட்டி ஐயோ போயிருமே அப்படின்ட்டு பார்த்தோம். என்ன பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குறப்போ போலீஸ்லாம் எதுவுமே நிற்கலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு எதுன்னு தெரியும். படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம யார் வம்புக்கும் போகல, யார் தும்புக்கும் போகல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிற மாதிரின்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. பட் ஆனால் ரியலி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இது ஒரு நாள்லாம் பத்தாது. ஒரு வாரம் இங்கேயே தங்கிட்டு நின்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் தயாராக இருக்கேன். ஆனால் இன்னொரு நாள் வரணும். கண்டிப்பாக ஒரு 2 daysனாச்சு ராமேஸ்வரத்தில் ஸ்டே பண்ணி அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இதை நம்ம மறுபடியும் பண்ணுறோம். இங்கே என்ன துணி காயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ராமேஸ்வரத்தில் போய் குளித்தோம் இல்லையா, குளித்ததில் ஃபுல்லாக எல்லாமே ஈரமாயிடுச்சு. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா இங்கே வெயிலும் அடிக்கலை. அந்த சன்ரைஸ் பார்த்ததோடு சரி வெயில் சுத்தமாகவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய வைக்கவும் முடியாது. சரி அப்படியே ட்ராவல் பண்ணுறப்ப அப்படியே கட்டி தொங்க விட்டுருமே, அந்த காற்றுலேயே அப்படியே காஞ்சிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கட்டி தொங்க விட்டாச்சு. என்ன இதில் ஒரு இஷ்யூ அப்படின்னா, வரவங்க போகிறவங்களே எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, யாரா இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. பட் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா நம்மளுக்கு எதாவது காஞ்சுதுன்னா சரி அப்படின்ட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஏன்னா ஈரமாக இருக்கிறத வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணவும் முடியாதா, சரி அப்படின்ட்டு போட்டாச்சு. போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ராமேஸ்வரம் வரவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ராமேஸ்வரம் பிளான் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி நாளே வந்துடுங்க. 2 நாள் பிளான் போட்டுவாங்க. ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் பிளான் போட்டுவாங்க. ஒரு நாளில் பார்க்குற விஷயமே கிடையாது. நீங்கள் முன்னாடி நாள் நைட்டு அப்படியே பாம்பன் பாலத்தில் ஏறி நின்றுங்க. ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு நின்ட்டிங்கன்னா அந்த சன் மறையிறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரெட்டிஷாக தெரியும். நாங்கள் வரப்போ அது டக்குன்னு மறைஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு இங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். நீங்கள் அப்படியே போயிட்டு ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 700 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரூம் இங்கே கிடைக்கிது. அப்படியே நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எக்காரணத்துக்கு ஒன்றும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு கிளம்பிடுங்க. 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே தனுஷ்கோடியை போய் பார்த்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நின்னா மட்டும் போதும். டைம் அப்படியே போயிடுது. எவ்வளோ டைம் என்னென்னலாம் தெரியாது. செல்லுகள்லாம் தூக்கி பாக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு 10 மணி ஆளாலும் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஹோட்டல் இருக்குது. அப்படியே டின்னரையும் அப்படியே நீங்கள் லஞ்சையும் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம். என்னோடய சஜஷன் என்னென்னா, கண்டிப்பாக 2 நாள் பிளான் போட்டுவாங்க. ஒரு நாள் தயவு செஞ்சு வராதிங்க. ஓகே, நம்ம இப்போ ரூம் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு போயிட்டு நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புறோம். நாளைக்கு காலையில் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரியில் போயிட்டு அங்கேயும் சன்ரைஸ் பார்ப்போம். அங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பெட்டரா இல்லை அங்கே பெட்டரான்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கன்னியாகுமரி தான் பெட்டராக இருக்கும். பட் கன்னியாகுமரிக்கு அடுத்து அப்படின்னு எங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ராமேஸ்வரம் தான். அங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகிறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. யாராவது கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோடு உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த வீடியோ தமிழ்நாடு ரைட் 21 அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.